அடுத்ததாக இதே போன்று 11வது புள்ளி, அதாவது 8 நாட்களிலேயே சலசலவென பல அறிவிப்புகள். மெக்சிகோ வளைகுடா என்ற பெயர், மெக்சிகோ வளைகுடா என்று இதுநாள் வரை உலக அளவிலே உலக வரைபடங்களில் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருந்த பெயரை இனி அமெரிக்கன் கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ என்று இருந்தது அமெரிக்க வளைகுடா என்று, இனி கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்க வளைகுடா என அழைக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார். எனவே அதையும் அதிரடியாக மாற்றிவிட்டார் ட்ரம்ப். அதுக்கு அடுத்தபடியாக 12வது புள்ளியை பார்ப்போம். ஆண் பெண் என இருபாலர் தான். இது ஒரு மிக சர்ச்சைக்குரிய ஒரு விவாதமாக இருக்கிறது அமெரிக்கா. ஏன்னா அமெரிக்கா மிகவும் பெரிய ஜனநாயக நாடாக அறியப்பட்டது. ஜனநாயக உரிமைகளுக்கு முதலில் குரல் கொடுப்பது அமெரிக்கா தான் என்றெல்லாம் பேசி வந்தார்கள். ஆனால் தற்போது பின்னோக்கி பாதையை சென்று கொண்டிருக்கிறது அமெரிக்கான விமர்சனங்களை வைக்க ஆரம்பித்திருக்கார் இந்த ட்ரம்பின் அறிவிப்பால். ஆண் பெண் என இருபாலர் தான், 3வது பாலினம் இல்லை என்ற வகையிலே திருநம்பிகளுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே அந்த குழுக்கள் தற்போது கடுமையாக இதை விமர்சித்து வருகின்றன. தொடர்பாக சட்ட வழக்குகள், சட்டமன்றங்கள், நீதிமன்றங்களிலே சட்ட வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. எனவே இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு அறிவிப்பாக பார்க்கப்பட்டிருக்கிறது அரசாணையாக. அடுத்ததாக ஆண் பெண் என இருபாலர் தான் என ஒரு வெடிகுண்டை போட்டு, அடுத்ததாக மிக முக்கியமாக பிறப்பால் குடியுரிமை கிடையாது என்ற சர்ச்சைக்குரிய அரசாணை தற்போது நீதிமன்றங்கள் இருக்கிறது. இதனால் பல இந்தியர்கள் ஏற்கனவே கூறிய போல 18,000 இந்தியர்கள் வெளியேற்றப்பட, இது போன்று அங்கு குழந்தை பெற்றுக் கொண்டாலும் இருவரும் குடியுரிமை பெற்றிருந்தால்தான் அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைக்கும், இல்லை என்றால் அந்த குடியுரிமை இல்லாமல் போகும் என்ற சூழல் இருக்கிறது. இது இந்தியர்களுக்கு மட்டுமல்ல, அங்கு தங்கியிருக்கும் பல லட்சம் பேருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இது சட்டவிரோதமான ஒரு செயல், அரசியல் சாசன சட்டத்தை மீறும் செயல் என கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 22 மாகாணங்களில் உள்ள நீதிமன்றங்களில் இதற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கு. சில இடங்களில் தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. சில மாகாணங்களிலே மாகாண நீதிமன்றங்கள் தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது எது எப்படி இருந்தாலும் தன்னுடைய முடிவில் தான் பிடிவாதமாக இருக்கிறேன், நிச்சயமாக இந்த சட்டத்தை கொண்டு வர அங்குள்ள அமெரிக்கர்கள் இதை வரவேற்கிறார்கள். ஆனால் நீதிமன்றங்கள் இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்று கூறியிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு சண்டை என்பது தொடர்ந்து நடைபெறவும், அது நடைபெற்று முடியும் பொழுதுதான் அது உறுதியான இறுதி முடிவு நமக்கு தெரிய வரும். அடுத்ததாக 14வது புள்ளியாக நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், வெளிநாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான அறிவிப்பாக அமெரிக்கர்கள் பார்க்கிறார்கள். வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் நிதி மற்றும் மானியங்களை எல்லாம் ரத்து செய்கிறேன் என அதிரடியாக அறிவித்திருக்கிறார். இதனால் கிட்டத்தட்ட 45க்கும் மேற்பட்ட வெளிநாடுகள், அமெரிக்காவை நம்பியிருக்கும் வெளிநாடுகள் பல நாடுகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக தற்போது உக்ரைன் நாட்டிற்கு ராணுவ உதவி, ராணுவத்திற்கான நிதி மற்றும் ராணுவ தளவாடங்கள் வழங்குவது போன்ற பல்வேறு நிதிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார், நிதிகள் மூலமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நிறுத்த போகிறேன். இஸ்ரேல், எகிப்து என்ற ஈஜிப்ட், அந்த 2 நாடுகளுக்கு மட்டும்தான் தொடர்ந்து நாங்கள் உதவி அளிக்க போகிறோம் என்றால் எங்களுக்கு ஷரத்துகள் இருக்கிறது, கட்டுப்படுத்துவதற்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். மற்ற அனைவருக்கும் இந்த உதவிகளை நிறுத்த போகிறோம் என கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்க தூதரகங்கள் மூலமாக பல நாடுகள், குறிப்பாக இந்தியாவில் கூட அமெரிக்க தூதரகங்கள் மூலமாக பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. பெண் கல்வி ஊக்குவிப்பது மற்றும் பல்வேறு கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் நடத்துவது போன்றவர்களெல்லாம் நிதிகள் வழங்கப்படுகின்றன. அவை அனைத்தையும் கட் செய்ய போகிறோம், ரத்து செய்கிறோம். வங்கதேசத்திற்கான நிதியை ரத்து செய்ய போகிறோம். அதே போன்று பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளிலே வறுமை ஒழிப்பு திட்டம், கல்வி மேம்பாடு திட்டம், தொழில் உள்கட்டமைப்பு மேம்பாடு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு அமெரிக்கா தான் உதவி வழங்கி வருகிறது பெருமளவு. அவையெல்லாம் நிறுத்தப் போகிறோம். அதே போன்று உலக அமைப்புகள், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு, ஐநா சபை போன்றவற்றுக்கெல்லாம் அமெரிக்கா தான் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சிக்னிபிகன்ட் நிதியை கொடுத்து வருகிறார், குறிப்பிடத்தக்க அளவுக்கு நிதியை கொடுத்து வருகிறார்கள். அந்த நிதியை எல்லாம் கட் செய்ய போகிறோம். அதற்கு உதாரணமாக அவர்கள் தற்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறிவிட்டது, நாங்கள் அதில் பங்கே இல்லை என கூறிவிட்டார்கள். அதே போன்று கால வானிலை ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறும் வேர்ல்ட் கிளைமேட் அக்ரிமெண்டிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்றும் அவர்கள் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இவையெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, தாக்கத்தை உலக அரசியலில் ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அடுத்ததாக 15வது புள்ளியை பார்ப்போம். இதுவும் ஒரு மிக முக்கியமான புள்ளி. 8 நாட்கள், வெறும் 8 நாட்களில் 2 பெரும் முதலீடுகள் மூலமாக $1 டிரில்லியன் அமெரிக்க டாலரை முதலீடாக கொண்டு வந்துள்ளார் ட்ரம்ப் என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டுகிறது. $1 டிரில்லியன் என்பது கிட்டத்தட்ட 85 லட்சம் கோடி என்ற அளவிலே வருகிறது. இந்திய மதிப்பிலே பார்க்கும்போது இது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு முதலீடு. அதில் $600 பில்லியன் அடுத்த 4 ஆண்டுகளில் $600 பில்லியன்
சவுதி அரேபியா எண்ணெய் வளம் தொடர்பான ஆராய்ச்சிகளுக்கும் அந்த உற்பத்திக்கும் தயாரிப்பிற்கும் கிட்டத்தட்ட 600 பில்லியன் டாலரை நாங்கள் முதலீடு செய்ய போகிறோம் என அறிவித்திருக்கிறது ட்ரம்ப் பதவியேற்ற உடனேயே ட்ரம்பினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI திட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டார் ட்ரம்ப். அதை இலான் மஸ்க் மற்றும் AI உட்பட்ட அல்ஸ்டோம் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட 500 பில்லியன் டாலர், அதற்கான முதலீடு மட்டும் 500 பில்லியன் டாலர். எனவே 1.1 டிரில்லியன் டாலர் முதலீடு தற்போது அமெரிக்கா வந்திருக்கு வெறும் 8 நாட்களில். இவையும் மிக குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஏற்கனவே நான் குறிப்பிட்ட போல எல்லை பகுதிகளில் ராணுவம் அனுப்பப்பட்டு சட்டவிரோதமாக லார்ஜ் மாஸ் டிபோர்டேஷன் என்ற பணி தற்போது வெகு வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அமெரிக்காவில் ஒட்டுமொத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்முடைய சத்தியம் பிக் பஞ்ச் என்ற இந்த சிறப்பு செய்தியிலே 8 நாட்களில் 300 அரசாணைகளை போட்டு குறிப்பாக 112 ஆண்டுகளாக இருந்த இன்கம் டாக்ஸ் முறையை ரத்து செய்ய போகிறேன் என்றெல்லாம் அறிவித்திருப்பது ட்ரம்ப் ஒரு புதிய அமெரிக்காவை கட்டமைக்க தொடங்கியிருக்கிறார் என்ற வகையில் தான் தற்போது அமெரிக்க வாழ் மக்கள் அமெரிக்கர்களாக இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்கள் அதிகமாக இதை பார்க்க தொடங்கியிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். ரித்திக்.